தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். இந்த திவால் நோட்டீஸில் ஏன் வருது, இன்கம் டேக்ஸ் ரைடு, இந்த மாதிரி சம்பவம் ஏன் வருதுன்னா, இது எல்லாமே ரிலேட்டட் பேங்க் சம்மந்தப்பட்டது. ஸ்டேட் வங்கியில் கடன் பெறுறாங்க, வாங்கியிருக்காங்க ஒரு 150 கோடி கிட்ட. எல்லாமே ப்ரூஃப் இருக்குது, உண்மை சம்பந்தம் போட்டு செக் பண்ணிங்க. எதுவுமே கற்பனை கிடையாது. நம்ம ஓரளவுக்கு அரசியல் பார்வையாக பார்த்தாலும் சரி, நம்ம விவசாயிகளோட சம்மந்தமாக பார்க்கும்போது எவ்வளோதான் அவங்க பண்ணாலும் நஷ்டத்தில் தான் இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே எங்கே நிற்கிது பாருங்க, வாஸ்து கோளாறுல தான் நிற்கிது. ஒரு இடம் எவ்வளோ வேலை பண்ணுது, கட்டட அமைப்பு எவ்வளோ வேலை பண்ணுது. இதுதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இந்த பிரபஞ்சம் 5 எலிமெண்ட்ஸை கரெக்டான இடத்துல டைரக்ஷனில் நம்ம பண்ணும்போது தவறே இழைக்காது. மோசடிக்கு உண்டான சிந்தனையும் செயலும் எந்த பக்கம் வரும்னா, நம்ம ஏமாறுறதும் சரி, ஏமாற்றுறவனும் எந்த மாதிரி குடியிருப்பில் இருப்பான், எந்த மாதிரி நிலத்தத்துவத்தை காட்டும்னா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய, அவர் ஒரு அரசியலுக்கு வரணுன்ற ஒரு ஆர்வத்தில் வர்றார். ஆனால் பல அரசியல் பிரமுகரோட தொடர்பில் இருக்கிறாரு. எல்லாம் இருந்தும் அவரால் ஒரு கவுன்சிலராக கூட அவர் தலையெழுத்தில் இல்லை. எப்படியாப்பட்ட வீடுல இருந்தால் ஒரு சாதாரண ஒரு பார்ல வேலை செய்கிறவங்க கூட ஜெயிச்சுட்டு போயிடும், கவுன்சிலர் ஆயிடுறான். ஒரு காயிலாங்கடையில் இருக்கிறவங்க கூட கவுன்சிலர் ஆயிடுறான், சேர்மன் ஆயிடுறான். ஆனால் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல வாஸ்து நிபுணர், பில்டர், வாஸ்து விநாயகம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். பொதுவாக ஒரு தொழில் அப்படிங்கும் பொழுது, ஒரு தொழில் நிறுவனம், ஒரு பிஸ்னஸ் ஏரியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அப்படியே உச்சகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கின்ற பல தொழில் நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்க இடம் தெரியாமல் போயிருக்கு. நம்மளே நிறைய இடங்கள்ல நிறைய பிஸ்னஸ் இடங்களை நம்ம அப்படி பார்த்துருக்கோம். ஏன் திடீர்னு அந்த தொழில் நிறுவனங்கள் திவால் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு காரணமும் எங்களுக்கு புரியல. இன்னொன்று, அவங்க பல லட்சங்களையும் பல கோடிகளையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க கிட்ட கடன் வாங்கின பணத்தை கட்ட முடியலைன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் நோட்டீஸ் வந்திருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருவேளை இதுக்கும் வாஸ்து எதுவும் காரணமா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு சார். எல்லாத்துக்குமே வாஸ்து இருக்குது ஆய்வில். நீங்கள் கேட்டது மஞ்சள் கடிதாசின்னுவாங்க அந்த காலத்தில். இங்கிலீஷில் இன்சால்வென்சி அது பேர். இன்சால்வென்சி கொடுத்துட்டாங்க, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்றது. இதில் 2 விதமான எடுத்துக்கலாம். இதில் இன்கம் டேக்ஸ் ரைடு வரும், இன்சால்வென்சியும் இந்த நான் சொல்ல போகிற விஷயத்தில் வரும். நீங்கள் கேட்ட கேள்வியில் 2 விதமாக சொல்கிறேன். நல்லா ஓஹோன்னு இருக்கும், அவங்க எங்கே லாக் ஆகுறாங்கன்றது இந்த பாயிண்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம நேரடியாகவே பார்த்த விஷயம், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர், தஞ்சாவூர் பக்கத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு ஆலை, சர்க்கரை, கரும்பு எல்லாம் விவசாயம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே, சர்க்கரை ஆலைன்னு சொல்லுவாங்களே, இதுதான். இப்போ நம்ம வாஸ்து ரீதியாகவே அதை ஆய்வு பண்ணும்போது, நேரடியாக பார்க்கும்போது எடுத்த விஷயங்கள் அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆலை இழுத்து மூடுறாங்க, போராட்டம் நடக்குது, உழவர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க, பெரிய இஷ்யூ ஆகுது. ஏன்னா அது வாழ்வாதாரம், உழவர்களுக்கு வாழ்வாதாரம். கரும்பு போடுறது, ஆலை நிர்வாகம் ஆலை இருந்தால் தான் வேலை வாய்ப்பு, பல விஷயம் நடக்கும். சரி, இது நம்ம டெல்டா மாவட்டம் தான் என்னோடய இது என்னோடய ஃபாதரோடைய ஊர் டெல்டா. நான் படித்து சென்னையாக இருக்கலாம். அப்போ அந்த டெல்டா மாவட்டத்தில் நடந்த விஷயத்தை நம்ம நேரடியாக பார்க்குறோம். ஊருக்கெல்லாம் போவோம் இல்லையா, அப்போ நடந்த விஷயந்தான் இது, நேரடியாக பார்த்த விஷயங்கள். அப்போ பார்த்தா இது ரொம்ப ஃபெமிலியரான முக்கியமான ஆலை. இது திவால் நோட்டீஸுன்றாங்க. இது பேர் திவால் ஆகிப்போச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதில் வருது. இந்த ஆலைக்கு நம்மளுடைய ரிலேஷன்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆலையில் என்ன இருக்குதுன்னு போது அவங்களுக்கு இந்த வாஸ்துகஸ்லாம் தெரியாது. நம்மளுடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் வாஸ்தை மையப்படுத்தி தான் நம்மளோட ஆய்வு ஆராய்ச்சி இருக்கும். எப்போ இது ஒரு 25-30 வருஷமாகவே இதுதான், எது நடந்தாலும் அதை நோக்கி தான் நம்ம போவோம். அப்போ இந்த ஆலையோடைய அமைப்பு நம்ம போய் பார்க்கும்போது, ஆய்வில் எடுக்கும்போது, என்னடா இது நடந்திருக்குது, ஏன் இது திவால் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. உழவர்கள் போராட்டம் பெரிய அளவில் போய் அரசியல் கட்சிகள்லாம் இதுக்கு மிகப்பெரிய எழுச்சி ஆகிப்போச்சு. இது இந்த ஆலை இழுத்து மூடணும் ஒன்று. ஏன்னா உழவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த ஆய்வை எடுக்கும்போது வாஸ்து ரீதியாக பார்த்தீங்கன்னா,
புகைப்போக்கின்னு ஒன்று இருக்கும் ஆலைகளுக்கெல்லாம். அது வடகிழக்கில் உயரமான இது ஒரு டவர் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வடகிழக்கில் நம்ம பார்த்த ஒரு விஷயம். இது மட்டும்தானான்னு பார்த்தா அந்த கழிவுகள்லாம் கொட்டுறாங்க இல்லையா, அந்த கழிவுகள் கொட்ட எல்லாமே வடமேற்கு பகுதியில் ஒரு பள்ளம் எடுத்து கொட்டிட்டு மீதம் உள்ளதை இந்த பக்கம் கொட்டுறாங்க தென்மேற்கு பகுதியில். அப்போ அந்த அமைப்பே 3 விதமாக இந்த பாயிண்ட்டு தவறாக இருக்குது. இது இல்லாமல் அவங்களுடைய ஆலையோடைய கட்டட அமைப்பு இதை சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி நிறைய காலி இடம் விட்டுறாங்க, வேக்கண்ட். வடக்கும் கிழக்குமே அடைபட்டு கிடக்குது. மேற்கு தெற்கு வேக்கண்ட், ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். நம்ம வாஸ்துல என்ன சொல்ல வரோம்னா வடக்கு கிழக்கில் காலி அதிகமாக விட்டு மேற்கு தெற்கில் கட்டட அமைப்பு இருக்கணும். இதுதான் ஆஸ் அ ரூல். இங்கே எல்லாமே உல்ட்டாவாக இருக்குது. சரி, ரைட்டு. இது ஒரு பக்கம் வாஸ்து ரீதியான இந்த இடத்துல தவறான இது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. முக்கியமான இதை நான் சொல்லிடுறேன். இந்த திவால் நோட்டீஸில் ஏன் வருது, இன்கம் டேக்ஸ் ரைடு, இந்த மாதிரி சம்பவம் ஏன் வருதுன்னா இது எல்லாமே ரிலேட்டட் பேங்க் சம்மந்தப்பட்டது. இவங்க ஒரு ஸ்டேட் வங்கியில் கடன் பெறுறாங்க, வாங்கியிருக்காங்க ஒரு 150 கோடி கிட்ட. நான் இப்போ இதை சொல்கிறதும் இதுவும் வந்து பத்திரிகை செய்தி தான். எல்லாமே ப்ரூஃப் இருக்குது, உண்மை சம்பந்தம் போட்டு செக் பண்ணிங்க. எதுவுமே கற்பனை கிடையாது. ஏன்னா மக்கள் எதாவது சொல்லுவாங்க, எதாவது கற்பனை கிடையாது. எல்லாமே டீட்டெயிலாக எடுத்த விஷயந்தான். நான் பேசுகிறது ஒவ்வொரு விஷயமும் பர்ஃபெக்டாக ஆய்வு பண்ணி நேரடியாக சிரத்தையோடு எடுத்த விஷயங்கள், பத்திரிகை செய்தி. அப்போது எல்லா விவசாயிகளுக்கு இது தெரியும். இவன் வந்து ஒரு பேங்க்கில் வாங்குறாங்க, லோன் வாங்குறாங்க 150 கோடி கிட்ட தேசிய வங்கியில் வாங்குறாங்க. இந்த வங்கி மோசடி பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. வங்கிக்கு கடன் கொடுக்கறதுல மாட்டிக்குது. இதெல்லாம் எங்கே வரும் வாஸ்து ரீதியானா வடமேற்கு பாகத்தில் வரும். வடமேற்கில் என்ன சொல்கிறானுங்க, பள்ளம் இருக்கக்கூடாது, உயரம் இருக்கக்கூடாது. வங்கி சம்மந்தப்பட்ட விஷயம் வாஸ்து ரீதியாக அங்கே காட்டிடுது. தென்மேற்கு இந்த பிரச்சனை. இங்கே அந்த கழிவுகளை கொட்டக்கூடிய இடமா ஆகிப்போச்சு. இது ஒரு பக்கம். சரி, இதுதான் வாஸ்து ரீதியானா திட்டமிட்டு கூட இவங்க பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் வரும். அதையும் நம்ம ஆய்வு பண்ணும்போது அந்த ஊர் விவசாயிகள் சம்மந்தப்பட்டவர்களை கேட்கும்போது இது சில விஷயங்கள் மறைமுகமாக திட்டமிட்டும் செயல்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும். ஒரு நல்ல ஒரு விஷயம் கூட இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இடத்துல இருக்கும்போது நெகட்டிவ் தாட் வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. இது ரொம்ப ரகசியமான விஷயங்கள் இதெல்லாம். அப்போ பார்க்கும்போது 150 கோடி வந்து இவங்க பேங்க்குக்கு தரணும். பேங்க்காரன் நோட்டீஸ் கொடுக்குறான். அவன் அடுத்தடுத்து அசலும் வட்டியும் கொடுக்கணும். அவன் விடுவானா? விட மாட்டான். அப்போ தொடர்ந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இதை சமாளிக்கிறதுக்கு இந்த நம்ம ஊரில் தான் பல சட்ட சிக்கல் எப்படி வெளியில் வரலான்னு தான் நம்ம ஊரில் பல விஷயம் இருக்கு. அட்வொகேட்டு, ஓட்டைகள் இருக்குது. அட்வொகேட்டு, ஆடிட்டர் இருக்கவே இருக்குது சார். நம்ம ஊரில் பல விஷயத்தில் வந்து எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் உதாரணமாக பல பேர் பல ஆண்டுகளுக்கு முன்பே பண்ணியிருப்பாங்க. அதை உதாரணத்தை வச்சே பண்ணுது. சார் திவால் நோட்டீஸ் கொடுத்துருங்க, இன்சால்வென்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் அட்வொகேட்டு கொடுத்து இது பேங்க்குக்கு நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க. மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்த உடனே என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்ட்டு அதுக்கு உண்டான வந்து சொத்துக்களை கை மாறிடும். இது மாதிரி கொடுக்குறது அது ஒரு சட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கை மாறிடும். என் பேரில் எந்த விதமான சொத்தும் கிடையாது, நான் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து திவால் ஆகிட்டேன், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்றது. சரி, ரைட்டு. இது கொடுத்துட்ட உடனே இதில் நேரடியாக யார் பாதிக்கப்படுறாங்க, இதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வாஸ்து பார்க்குறோம் போகிறது இல்லாமல் இது இந்த விவசாயிகளுடைய விஷயத்துக்காகவும் இதை நான் சொல்கிறேன். விவசாய நலனை கருதியும் சொல்கிறேன். இந்த விவசாயிகள்லாம் வந்து கரும்பெல்லாம் போடுறாங்கல்ல, கரும்பு போடும்போது அவங்களுக்கு ஒரு பில்லிங் வரும்ல, இவ்வளோ போடுறோம், இவ்வளோ ஃபண்டு கொடுக்கணும்ல. அவங்க அதை நம்பி தானே, சர்க்கரை ஆலை நம்பி தானே அவங்க வாழ்வாதாரமே இருக்குது. இது ஒரு முறையும் போடும்போது அவங்களுக்கு ஒரு சிறு தொகை ஒரு தொகையை கொடுக்குறது, பாதி தொகையை கொடுக்குறது, பாதி தொகையை நிப்பாட்டிடுறது. இது ஒரு முறையும் இருக்கும். இது வந்து கடந்த காலம்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு அரசியல் பார்வையாக பார்த்தாலும் சரி, நம்ம விவசாயிகளோட சம்மந்தமாக பார்க்கும்போது எவ்வளோ தான் அவங்க பண்ணாலும் நஷ்டத்தில் தான் இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் ஒரு நிலுவைத் தொகையை நிப்பாட்டி விவசாயிகளுக்கு மட்டுமே ஒரு 125 கோடி நின்று போயிருக்குது. இந்த ஆலைக்காரனுங்க விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டியது 125 கோடி. இது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும்
அது ஒரு தொழில் அவங்களுக்கு. விவசாயன்றது அது ஒரு தொழிலாக அவங்க பண்ணுறாங்க. சரி, இந்த ஆலையை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரமே இருக்குது. கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பாதி அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த காசு, நிலுவையில் உள்ள காசு அப்படியே தான் நிற்கிது. இது பக்கம் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இது அரசியல் கட்சிகள்லாம் போயிட்டு போராட்டம்லாம் பண்ணுறாங்க. இது விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய காசு நீ கொடுத்தாகணுமே, நீ திவால்னு கொடுத்தாண்டு இது ஒரு பக்கம் போகுது. இது எல்லாமே எங்கே வந்து நிற்கிது பாருங்கள், வாஸ்து கோளாறில் தான் வந்து நிற்கிது. ஒரு இடம் வந்து எவ்வளோ வேலை பண்ணுது, கட்டட அமைப்பு எவ்வளோ வேலை பண்ணுது. இதுதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். வாஸ்துன்றது 100% இந்த பிரபஞ்சம் வந்து 5 எலிமெண்ட்ஸை கரெக்டான இடத்துல டைரக்ஷனில் நம்ம பண்ணும்போது தவறே இழைக்காது. பல ஆண்டுகளாக 100 வருஷம் 120 வருஷம் ஜுவல்லரி கடை கம்பெனிலாம் இன்றைக்கும் நல்ல சக்ஸஸாக போகிற இடத்தையும் நம்ம பார்க்குறோம். 3 தலைமுறை 4 தலைமுறையாகவும் பார்க்குறோம். அது சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த அமைப்பு எல்லாமே சரியான விகிதத்தில் கரெக்டான ஜோனில் எல்லாமே இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இப்போது இவங்க இந்த விவசாயிகளுக்கு 125 கோடி மட்டும் நிலுவையில் இல்லை. இவங்க இன்னொரு விஷயம் பண்ணிட்டாங்க. நான் திரும்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அசுரமனை இந்திரமனை நான் சொல்லும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மோசடிக்கு உண்டான சிந்தனையும் செயலும் எந்த பக்கம் வரும்னா, ஏமாறுறதும் சரி, நம்ம ஏமாறுறதும் சரி, ஏமாற்றுறவனும் எந்த மாதிரி குடியிருப்பில் இருப்பான், எந்த மாதிரி நிலத்தத்துவத்தை காட்டும்னா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் நைருதி பிளாக், மீண்டும் அதுக்கே வரேன் நான். அந்த இடத்துல இருக்கிற இதுதான் இந்த மாதிரி விஷயத்தை செய்ய சொல்லும். மேற்கு, தெற்கு, தென்மேற்கு இந்த பாகம் இந்த இடத்துல அமைஞ்சு போச்சா. இப்போ இவன் பண்ணதெல்லாம் சரி, ரைட்டு, பேங்க்கில் அவன் வாங்கியிருக்கான், அவன் திவால் நோட்டீஸை கொடுத்துட்டான். கரும்பு போட்ட விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை தரும். சரி, இது கூட பரவாயில்ல ஒரு வியாபார ரீதியாக. இவன் பண்ண இருக்கிறதுலே ஒரு மோசடி ஒன்று பண்ணியிருக்கான். இது பத்திரிக்கை செய்தி. இது என்னன்னா, இந்த விவசாயிகளுடைய பேர்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்கக்கிட்டே பல டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து வாங்கி 150 கோடி வாங்கியிருக்கான். அது ஒரு தனி கணக்கு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த வங்கி மோசடி, வங்கி இந்த வடமேற்கு நான் எதுக்கு பதிவிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு வீடு கூட சரி, வடமேற்கில் தவறான அந்த 330 டிகிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 330 டிகிரியில் போய் ஒரு வாசக்கோலோ வடமேற்கு பாதிப்பாக இருந்தாலும் இஎம்ஐவே கட்ட முடியாது. அப்போ இங்கே வேலை காமிச்சிடுச்சா. இந்த மோசடி வந்து கடைசியில் இது சட்ட சிக்கலாகி திவால் நோட்டீஸ் அவன் விட்டுட்டான். ஆனால் இந்த பணத்தை யார் கட்டுவா? விவசாய கட்டுவான். இதுதான் அங்கே பெரிய ஹைலைட்டாக போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இது இல்லாமல் பிரபல நடிகை, அவருடைய கணவர், இப்போ இந்த திவால் நோட்டீஸு, இன்கம் டேக்ஸு, இன்சால்வென்சிக்கு அதை மஞ்சள் நோட்டீஸை பற்றி பேசுகிறதுனால இப்போ எனக்கு சட்டுன்னு ஒரு ஞாபகம். ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம். அது கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளை பெரியவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பிரபல நடிகையோட கணவர் வந்து ஒரு நிதி நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருந்தார். நம்ம தமிழக மக்களுக்கு அதுதான் முதல் இது. இந்த திவால் நோட்டீஸுக்கே அது ஒரு சாதாரண பட்டி தொட்டி எங்கும் இந்த கான்செப்ட் நீங்கள் கேட்டனால தான் எனக்கு இது ஞாபகம் வந்து. இதை தான் பெருசாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்தை எல்லாரும் பேசுவாங்க இதை. அந்த நிதி நிறுவனம் வந்து மிகப்பெரிய லெவலில் செயல்பட்டது. அவங்க சொந்தமாக வந்து ஃப்ளைட்டு கூட வச்சுருந்தாங்க. பப்ளிக் ஃபண்டை வச்சுட்டு அவங்க ராஜபோகமாக இருந்தாங்க. பணத்தை நல்லா ரோல் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பப்ளிக் போட்ட டெபாசிட், இப்போ கூட அதே தவறு 50 வருஷம் ஆனாலும் அந்த தவறை இழைக்க புதுசாக புல்லூரி மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்பயும் ரிட்டையர்ட் ஆனவங்கெல்லாம் இந்த நிதி அந்த நிதின்னு போட்டு இப்பயும் ஏமாந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. ரிட்டையர்டுக்கு ஒரு ஃபண்டு வரும், ஹரியர்ஸ் பணம் வரும், அந்த இதை டெபாசிட் பண்ணலான்னு. இப்பயும் சமீபத்துலேயும் ஒருத்தர் 500 கோடியை ஏமாற்றிட்டு அவரும் சிறைச்சாலையில் தான் இருக்கிறார். இது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இப்போ இவங்க பண்ணது, இவர் தான் நமக்கு வித்துட்ருக்கிறார். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் தமிழகத்தில். இந்த போட்ட உடனே இந்த சட்ட சிக்கலில் இப்படிலாம் இருக்குன்றத தெரிஞ்சு திவால் நோட்டீஸ் கொடுக்குறார். அதே இன்சால்வென்சி யார்? பிரபல நடிகையின் கணவர் கொடுத்து அந்த நிறுவனம் மூடப்படுகிறது. அதில் ஏமாந்தவங்க பல லட்சம் பேர். இதெல்லாம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவ பெரியவங்களுக்கு
இந்த விஷயம் தெரியும். சார் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான மனை இந்த திசை வந்து சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்கெல்லாம் ஏமாத்துகிற மனநிலை உடையவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னீங்க. இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கே அந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து அந்த பணம் போட்ட மக்களாக இருந்தாலும் சரி, இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரே நேரத்தில் இத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்பொழுது இதுக்கு வாஸ்து ஏதாவது காரணமாக இருக்கா சார்? அதாவது 2 விதமாக பார்க்கலாம். இதை வந்து சில பேர் சொல்லுவாங்க, எப்படின்னா ஜோதிடமா வாஸ்துவா அப்படின்ட்டு. இது ஒரு கணக்கு. இதில் ஜோதிடத்தை வாஸ்துக்கு நம்ம வந்து இது பண்ணுறதில்ல. ஆனாலும் ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2மே 50-50 பேலன்சிங். இப்போ ஜோதிடமும் சரியில்லாத காலகட்டம், கோச்சார ரீதியாக கிரகங்களும் வலுவிழந்து வாஸ்து ரீதியாக குறைபாடு உள்ள வீட்டு மனையிலையோ வீட்டு குடியிருப்பையும் இருக்கும்போது 100% வேலை செஞ்சிடும். இது ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். கோச்சார ரீதியாக ஜோதிட ரீதியாக குறைபாடு, அதாவது கொஞ்சம் பலம் இழந்து இருக்கும்போது வீடு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு வெளியில் வந்துடலாம். 2மே சரியில்லாத போது தான் இந்த மாதிரி சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. சரி, இப்படி மக்கள் பாதிக்கப்படுறதுக்கும் இந்த மஞ்சள் நோட்டீஸ் இதுக்கும் வந்து என்ன காரணம், அதற்கு என்ன மாதிரியான வாஸ்து அமைப்பு காரணமாக இருக்குங்கிறத சொன்னீங்க. சரி, இப்போ பொதுவாக நம்மளுடைய வீடுகள் அப்படிங்கும்போது வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு சில வாஸ்து எல்லாம் இருக்கும் சார். ஆனால் இப்போ தமிழகம் அப்படிங்கும் பொழுது நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய அரசியல் தலைவர்கள் மக்களை ஆளுகின்ற ஒரு பதவியில் இருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண மக்களுக்கும் மக்களை ஆளுகின்ற ஒரு பதவியில் இருக்கவங்களுக்கும் வீடு வாஸ்து அமைப்புங்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாவது இருக்கும்ல சார். அப்போ ஒரு அரசியல்வாதி அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய வீடுகளில் வாஸ்து சார்ந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணும்போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும்? தேர்தல் கால கேள்வி மாதிரி இருக்குது, பரவாயில்ல. சில அரசியல்வாதிகள் நேரடி அரசியலும் இருப்பாங்க, பல தொழில் சார்ந்து அரசியலையும் இருப்பாங்க. தொழிலையும் பார்ப்பாங்க, அரசியலையும் ஈடுபடுவாங்க, முழு நேர அரசியல் இல்லாமல். இப்போ இதெல்லாம் நமக்கு பல வீடுகளுக்கு பார்த்துருக்கோம், பல பங்களா ஹவுஸுக்கும் போயிருக்கிறோம். அப்போ ஒரு துறையில் அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. துறையில் சக்ஸஸ் ஆகிட்டு அரசியல் ஆர்வத்தில் அவங்க வர பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 350 கோடி உள்ள ஒருத்தர், பேர் வேண்டாம், அவர் வந்து செட்டில் ஆகிறார். அவர் ஒரு அரசியலுக்கு வரணுன்ற ஒரு ஆர்வத்தில் வரார், ஒரு ஆளுங்கட்சியோடைய தொடர்பில் வரார். ஆனால் அவர் வந்து தினமும் சில கோயிலுக்கு போகிறாரு, வாரம் கோயிலுக்கு போகிறாரு, பல அரசியல் பிரமுகரோட தொடர்பில் இருக்கிறாரு. எல்லாம் இருந்தும் அவரை எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், அவரால் ஒரு கவுன்சிலராக கூட அவர் தலையெழுத்தில் இல்லை. அவர் ஆக்சுவலி எம்பிக்கு ட்ரை பண்ணுறாரு, எம்பிக்கே போகிறாரு, கடைசியில் கவுன்சிலர் லெவலில் இறங்கி 350 கோடியை டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. இது உண்மை, இது நடந்த விஷயம் நான் சொல்கிறது. அந்த தேர்தலில் என்னோட சொத்து பத்துக்கள்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே கொடுக்குறாரு, இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு. ஆனால் அவர் வந்து கவுன்சிலராக கூட முடியாமல் ஒரு சாதாரண ஆளுகிட்ட அவர் தோத்துடுறார். அவருக்கு பச்சை இங்கு கையெழுத்து போட அந்த வீடு அனுமதிக்கலை. இப்போ நம்ம வாஸ்துக்கு வரோம். எப்படியாப்பட்ட வீடில் இருந்தால் ஒரு சாதாரண ஒரு பாரில் வேலை செய்கிறவங்க கூட ஜெயிச்சுட்டு போயிடுறான், கவுன்சிலர் ஆயிடுறான். ஒரு காயிலாங்கடையில் இருக்கிறவங்க கூட கவுன்சிலர் ஆயிடுறான், சேர்மன் ஆயிடுறான். ஆனால் 350 கோடி உள்ள நபரால் சில நேரங்களில் பணம் வந்து வேலை செய்யலை. இதுக்கும் காரணம் வீடு. எதனால சார்? எதனால? அந்த வீடை வந்து அவரோட வீட்டை போய் ஆய்வு பண்ணும்போது அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லுவாங்கல்ல, இதை ரொம்ப நுட்பமாக பார்த்துக்கணும். லேண்ட்ஸ்கேப்பிங் எங்கே பண்ணணும், எப்படி இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். வெஸ்ட் சைடில் கேப் கொடுத்துட்டு லேண்ட்ஸ்கேப்பிங்கு, சவுத் ஈஸ்டில் லேண்ட்ஸ்கேப்பிங்கு, வடகிழக்கில் லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லிட்டு பாறை மாதிரி இந்த ஃபவுண்டன் மாதிரிலாம் வச்சு பண்ணுறது வடகிழக்கில் பண்ணக்கூடாது. லேண்ட்ஸ்கேப் ஏரியாவை சவுத்து சைட்லேயும் காலி இடம் விட்டுட்டு வெஸ்ட் சைட்லேயும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த அரசியல்வாதிக்கு இது ஒரு மைனஸ் ஆகிடுது. இதுதான்றதை விட இன்னும் நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு வீட்டோட அமைப்பு பல வீட்டுகளை பார்த்துருக்கேன். பெரிய பெரிய பங்களா ஹவுஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மான்கொம்பு இருக்கும், மான்கொம்பு இருக்கும், ஆணை தந்தம் இருக்கும், பஃபலோவோட உருவம் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தோடைய ஜமீன்தார் மாதிரி அந்த வேட்டைக்கு போன ஒரு ஒரிஜினல் இதுவே வந்து பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறவங்க பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போது நான் சொல்கிற ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆணை தந்தம் இருக்குல்ல, ஆணை தந்தம் வந்து எங்கே வைக்கணும், எந்த சுவரில் வைக்கணுன்றது
ஒரு ரூல் இருக்குது. இவரோட அமைப்பில் இவரோட வீட்டு என்ட்ரன்ஸில் அந்த ஆணை தந்தம் இருக்குது. அது என்ன நான் எடுத்த விஷயம்னா, இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க சரியான திசையிலையும் சரியான சுவட்டிலையும் வைக்காத போது அவங்க அரசியலில் சோபிக்க முடியவில்லை. அவங்க இருக்கிற துறையில் ஜெயிச்சிடுறாங்க, அரசியலில் இது எடுபடலை. இது நுட்பமான விஷயம். இது நம்ம எடுத்த ஆய்வில் ஆணை தந்தத்துக்கு ஒரு தத்துவம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு கிரகம் இருக்குது. இங்கே எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குது. எந்த இடத்துல வைக்கணும், எங்கே இருக்கணும், அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்கல்ல சார், இந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி வேறு இடத்துல மாற்றி வச்சாச்சா? இல்லை. இது நம்மளோட எடுத்த ஆய்வுகளை இது அடிப்பட்ட பிறகு தான் அவங்க வாஸ்தை பற்றியே வருவாங்க. எப்பவுமோ முன்கூட்டியே எந்த விஷயமும் நம்ம ஆளுங்க பண்ண மாட்டாங்க, நம்பிக்கையும் இருக்காது. முதல்ல 20-30 இப்போ தான் வாஸ்து ஓவராக போயிட்டுருக்குது. ஜோதிடம் வாஸ்து யூடியூப்பில் பயங்கரமாக போயிட்டுருக்குது. இப்போது நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெரிய இது கிடையாது. ஆனால் நம்மள வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்ருக்குறோம், பல பேரை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அவேர்னஸ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவேர்னஸ் வந்துருச்சு. சார், பொதுவாக நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு அதீத வளர்ச்சி அடைந்திருந்த தொழில் நிறுவனங்கள் திடீர்னு பணப்பற்றாக்குறையினாலையும் சரி, இல்லை பல மோசடிகளாலும் சரி, எல்லோ நோட்டீஸ் வாங்குறதுக்கு காரணமாக இருக்கின்ற வாஸ்து அமைப்பு என்ன அப்படிங்கிறத பல உதாரணங்களோட நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் ஆளுமை, அவங்க அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கும் சில வாஸ்து அமைப்புகள் இருக்குது. அவங்க வீட்லேயும் என்ன பொருள் வைக்கணும், என்ன பொருள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வாஸ்து அப்படிங்கிறது அவங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பல உதாரணங்களோடு சொன்னீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வாஸ்து ரீதியான பல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி மேடம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம்.